இரவு நேரத்தில் கேட்ட அலறல் சத்தம், ஆடைகள் களைந்தபடியும் தலையில் இரத்த காயங்களுடன் ரணக்கொடூரமாக கிடந்த மூதாட்டி. வீட்டிற்குள் இரத்த வெள்ளத்தில் கிடந்த மூதாட்டியை பார்த்து அரண்டு போய் நின்ற மக்கள். நகைக்காக நடந்த கொடூரமா அல்லது பாலியல் இச்சைக்காக நடந்த பயங்கரமா? குற்றவாளி சிக்கினானா? நடந்தது என்ன? ஏரியாவுல நிறைய வீடுகள் இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு பக்கத்துல இன்னொரு வீடு இல்ல. ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடையில ரொம்பவே இடைவெளி இருக்கும். ஒரு வீட்டுல ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்தா கூட அடுத்த வீட்டுக்கு கேட்காது. நைட்டு 11 மணி இருக்கும். எல்லாரும் ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருந்ததுனால மயான அமைதியா இருந்திருக்கு அந்த ஏரியா. அப்படி ஒரு வீட்டுல தனியா இருந்த மூதாட்டி ஐயோ அம்மான்னு கதறி துடிச்சிருக்காங்க. பக்கத்துல வீடு எதுவும் இல்லைனாலும் நைட்டு நேரம் அப்படிங்கிறதுனால அவங்களோட அலறல் சத்தம் கொஞ்சம் தள்ளி இருக்கிற வீடுகள்ல உள்ளவங்களுக்கு கேட்டு இருக்கு. ஆனா தெளிவா எதுவும் கேட்கல. ஏதோ வித்தியாசமா சத்தம் கேக்குதுன்னு சந்தேகப்பட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எட்டி பார்த்திருக்காங்க. அப்ப அந்த மூதாட்டி வீட்டுக்குள்ள ஒருத்தர் நின்னுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இந்த நேரத்துல யார் இவரு, அந்த வீட்டுக்குள்ள எதுக்கு போனாங்க அப்படிங்கிற குழப்பத்தோட வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க. அப்ப அந்த வீட்டு கதவுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னுக்கிட்டு இருந்த 65 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் மக்கள் கூடினதை பார்த்ததும் தப்பிச்சு போக பார்த்திருக்காரு. உடனே பொதுமக்கள் எல்லாரும் மடக்கி பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருந்த லைட்டு போட்டு பார்த்த மக்கள் ஆடி போய் நின்னு இருக்காங்க. ஏன்னா அந்த வீட்டுல தனியா வசிச்சுக்கிட்டு இருந்த மூதாட்டி மேரி ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்காங்க. அதோட மூதாட்டியோட ஆடைகள் எல்லாம் கலஞ்சி பார்க்கவே கொடூரமா இருந்திருக்கு. உடனே அங்கிருந்தவங்க பதற்றத்தோடையும் பயத்தோடையும் போலீஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் மூதாட்டி மேரியோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு பிடிபட்ட முதியவர்கிட்ட விசாரணை நடத்தினப்பதான் பல திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் வெளியில வந்துச்சு. சென்னை நுளம்பூர்ல உள்ள சித்தார்த்த நகரை சேர்ந்தவர் தான் இந்த 65 வயசான முதியவர் ஏழுமலை. அதே பகுதியில் உள்ள ஒரு சிறிய வீட்டுல 75 வயசான மேரி தனியா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. மேரிக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க. 2 பேருமே கல்யாணமாக்கி வெளியூர்ல செட்டில் ஆயிட்டாங்க. கணவனும் கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி உடல்நலக்குறைவால உயிரிழந்துட்டாரு. பசங்க 2 பேரும் தான் மாசத்துக்கு ஒரு முறை தாய் மேரிய வந்து பார்த்துட்டு போவாங்களாம். இந்த சூழல்ல இந்த நேரத்துல அந்த மூதாட்டி மட்டும்தான் வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. இத நோட்டமிட்ட முதியவர் ஏழுமலை சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு 10:30 மணி அளவுல மூதாட்டியோட வீட்டு கதவை தட்டி இருக்காரு. இந்த நேரத்துல யாரா இருக்கும்னு ஒருவித சந்தேகத்தோடவே கதவை திறந்திருக்காங்க மூதாட்டி மேரி. அப்ப வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்த ஏழுமலை மூதாட்டியோட வாய பொத்தி வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போனவன் மூதாட்டி கிட்ட கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாம தன்னோட வக்கிர புத்திய காட்டி சிதைச்சி சின்னா பின்னமாக்கி இருக்கான். அப்ப மூதாட்டி கத்தி கூச்சல் போட்டதால அவங்க தலைய தரையில இடிச்சு கொடூரமான முறையில துடிக்க துடிக்க கொன்னு இருக்கான். அந்த நேரத்துல மூதாட்டியோட சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் ஓடி வந்திருக்காங்க. மக்கள் கூடுறத பார்த்து பயந்து போன ஏழுமலை பாலியல் கேஸ்ல சிக்கனா அசிங்கமாகிடுமேன்னு நினைச்சு நகைகளை கொள்ளையடிக்க வந்தவ மாதிரி நாடகமாடி இருக்கான். மூதாட்டி போட்டிருந்த கவரிங் செயினை எல்லாம் அறுத்து கையில வச்சிருந்த ஏழுமலைய பார்த்து அங்கிருந்த மக்கள் நகைக்காகத்தான் மூதாட்டி மேரிய ஏழுமலை கொலை செஞ்சிருக்கான் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. மூதாட்டிய பாலியல் வன்கொடுமை பண்ற நோக்கத்தோட தான் இரவு நேரத்துல அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச விஷயம் விசாரணையில தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் முதியவர் ஏழுமலை மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவரை கைது பண்ணி ஜெயில்ல அடைச்சிருக்காங்க.